மலேசிய பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று நாடாளுமன்றத்தில் 419.2 பில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை தாக்கல் செய்தார். அது மட்டுமின்றி இந்த பட்ஜெட்டை அவர் மக்களுக்கான பட்ஜெட் என்று குறிப்பிட்டார். மடானி கட்டமைப்பின் கீழ் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை நோக்கமாக கொண்ட இந்த பட்ஜெட்டில் அடுத்த ஆண்டு மலேசியாவின் பொருளாதாரம் 4 விழுக்காட்டிலிருந்து 4.5 விழுக்காடு வரை வளர்ச்சி காணும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மொத்த ஒதுக்கீட்டில் 338.2 பில்லியன் இயக்க செலவினங்களுக்கும் 81 பில்லியன் மேம்பாட்டு செலவினங்களுக்கும் ஒதுக்கப்பட்டுள்ளது. கூடுதலாக அரசுடன் இணைந்த முதலீட்டு நிறுவனங்களின் முதலீடுகள், தனியார் பொதுத்துறை பங்களிப்புகள் மற்றும் பிற நிறுவன பங்களிப்புகள் மூலம் 50 பில்லியனுக்கும் அதிகமான நிதி தேசிய வளர்ச்சிக்காக திரட்டப்பட்டுள்ளது. இது நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் மக்கள் நலன் மீதான அரசாங்கத்தின் தீவிர உந்துதலை பிரதிபலிக்கிறது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.